இந்தியாவில் நதிகளை இணைத்து விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க வலியுறுத்தி டெல்லியில் கடந்த 5 நாட்களாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகள் போராட்டம் செய்து கொண்டிருக்கும் காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்திலிருந்து சுமார் 80 பேர் இங்க வந்திருக்காங்க. டெல்லிக்கு கடந்த 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜந்தர் மந்தர் பகுதியில் இவங்க போராட்டம் பண்ற இடத்திற்கு போராட்டம் செய்ய இந்த இடத்தில் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி போலீசார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாகனத்தை இப்பொழுது நாங்கள் கொண்டு வந்து இவர்களை நாங்கள் கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போலீசார் சொல்லி வராங்க. விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், இந்த பட்ஜெட்ல, அதாவது தற்பொழுது பிரசன்ட் பண்ண பட்ஜெட்ல விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்வன் என்ற அறிவிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அந்த விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்யணும், அது மட்டும் இல்லாம இந்தியாவில் நதிகளை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே முந்தா நேற்று பிரதமர் நரேந்திர மோடி வீட்டிற்குள் அத்துமீறி நுழைய முயற்சி பண்ணும் பொழுது போலீசார் இவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். நேற்று அருண் ஜேட்லி அவர்களின் வீட்டை முற்றுகையிட்டார்கள். இன்று டெல்லி வீதிகளில் விவசாயிகள் அமர்ந்து போராட்டம் செய்வதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீம்.